பிரைஸ் லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு ஒரு சின்ன குறிப்பு தான். மத்தேயு 5வது அதிகாரம் 44வது வசனம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்ம இருக்கிறோமா? ஃபர்ஸ்ட் நான் இருக்கிறேனா அப்படின்ட்டு நானே நான் கேட்டுக்கிறேன். இல்லாம இருந்தா அந்த மாதிரி நம்ம மாறிக்கணும். ஏன்னா எல்லாருமே எல்லாத்தையும் சிநேகிக்க முடியாது. ஒரு கன்னத்துல அடிச்சா இன்னொரு கன்னத்தை காட்டுன்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. அந்த மாதிரி நம்ம இருக்கிறோமா? இல்ல இல்லையா? அதனால மாறிக்கணும். அவரை போல மாறணும், உண்மை போல மாறணும், ஆண்டவர் போல. அப்ப எல்லாரையும் நேசிக்கிற குணம் வரணும். எது மேலேயும் அதிக ஈடுபாடு நம்மளுக்கு வந்துடக்கூடாது, ஆசை பிரியம் வந்துடக்கூடாது. அவரோட வசனத்து மேலதான் நம்ம எப்பொழுதுமே பிரியமா இருக்கணும். அவரோட வழியை நம்ம பின்பற்றணும், சத்துருவை சிநேகிக்கணும், நம்மளை நொடுக்கிறவர்களுக்காகவும் நம்ம ஜபம் பண்ணணும், நம்மளை வெறுக்கிறவங்களுக்காகவும் நம்ம ஜபிக்கணும். எல்லாரையும் நம்ம சிநேகிக்கணும். அதுதான் ஆண்டவரோட வழி. உண்மையா? ஆமென்.